மாவட்டம் வில்லரசம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி மாநில தலைவர் நாகராஜ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணியின் சார்பில் விவசாயிகள் விழிப்புணர்வு மாநாடு வருகின்ற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வில்லரசம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. அதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் நாகராஜ் அவர்கள் ஜனவரி 2ஆம் தேதி இன்று மதியம் 2 மணி அளவில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாநாடு பாரதிய ஜனதா சார்பில் ஜனவரி 5ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெறுகிறது. இதில் ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பங்கேற்க உரையாற்றியுள்ளார். அமைப்பு ரீதியாக விவசாயிகளை தனித்தனியாக சந்தித்து உரையாடுகிறார். பெண் விவசாயிகளுக்கும் தொழில் முனைவோரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். தமிழர் பாரம்பரிய பொங்கல் விழா, வள்ளி கும்மி நிகழ்வுகளும் அவர் கலந்து கொள்கிறார்கள். ஒரு நாள் முழுவதும் தமிழ்நாட்டிற்கு நேரத்தை செலவிடுகிறார். மஞ்சள் விவசாயிகள், வணிகர்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்கிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடுகிறார். பாண்டியாறு, புன்னம்பலா ஆறு, ஆலியாறு, நல்லாறு பாசன திட்ட விவசாயிகள், தென்னை விவசாயிகளை சந்திக்க உள்ளார். புவிசார் குறியீடு பெற்ற கரும்பு, சர்க்கரை, மஞ்சள் ஏற்றுமதி குறித்து பேச உள்ளார். சுயசார்பு பெண்கள் குறித்து கலந்தாய்வு செய்ய உள்ளார். மற்றும் சுயமாக விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் 125 அரங்குகள் அமைக்க உள்ளனர். ஒன்றிய அரசின் திட்டங்கள் குறித்து 5000 புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வழங்கப்பட உள்ளன. 11 வகையான சிறுதானிய பொங்கல், வள்ளி கும்மி நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.